கடலூரில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காரணம், நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை 8:30 மணி அளவு புறப்பட்டேன். நியாயமாக பார்த்தால் ஒரு 45 நிமிடம் அதிகமானால் 1 மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்து முடியும். ஆனால் வழியெங்கும் மக்கள். இதுதான் காரணம். ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. காலையில 8 மணிக்கு கிளம்பின, வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு. இதுதான் உண்மையான காரணம். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றிய நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்மா, அப்பா, ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்வியனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை, தந்தை, ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம உங்க முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் 3 தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது. நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையா கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா, என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றிய நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம அரசுக்கு கல்வி, மருத்துவம் 2 கண்கள். அதனாலதான் தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையே அங்கீகரிச்சிருக்கு. அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் திட்டம். இந்த திட்டத்துக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு.
எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வர வைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு. புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத 1,88,487 குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்புல சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம். இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளி கல்வி செழுமை பெற்று வருது. இதையெல்லாம் சொல்றது யாரு? ஒன்றிய அரசோட அறிக்கைகள், மத்திய அரசினுடைய அறிக்கைகள், ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள். ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு 2152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம். இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது. பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது. ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ, அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்துல உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. இதை அந்த கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். இதை விட கூடும் என்ன தெரியுமா? முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய் இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை, குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன், உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா? நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு தானே நினைப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல. அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை, தடுக்க போவதும் இல்லை. ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு, எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு நான் சொல்றேன், இது தமிழ்நாடு. இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார். அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும்
அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம். தமிழ்நாடு பள்ளிக் கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என சூழலைத்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மாணவர்களின் கல்வி என்கிற தொடர் வண்டி தொடர்ந்து பயணிக்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்கின்ற இரு தண்டவாளங்களை இணைந்து செல்ல வழிவகுக்கும் வகையில் முதல்வரின் கண் அசைவில் கல்வித்துறையில் பல்வேறு கனவு திட்டங்களை நிறைவேற்றிய ஆசிரியர்களின் நண்பராய் மாணவர்களின் நண்பராய் கல்வித்துறையின் கம்பீரமாய் விளங்கி 6 மண்டல மாநாடுகளை சிறப்பாக நடத்தி 7வது மண்டல மாநாட்டை ஏற்றமிகு மாநாடாக மாற்றி மாண்புமிகு முதல்வரால் அன்பில் மகேஷின் காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று பாராட்ட பெற்ற நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று மனநாள் காணும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.